Good morning students, I am MRK. Today class 10th Maths, chapter 8 is Statistics and Probability, exercise 8.3. Okay students, நம்ம probability பார்த்துட்டு இருக்கோம். Okay, 8th sum, only 5 marks sum, important sum மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். Okay, 3 fair coins are tossed together கொடுத்துருக்கு. அப்போ எஸ்ன்னு எழுதி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 3 காயின்ஸ்குள்ளே எழுதணும். ஃபஸ்ட்டு 2 காயின்ஸ்குள்ளே எழுதுறா தம்பி, பயப்படாமல் எழுத சொல்கிற மாடல் மாதிரி எழுதிக்க. டபுள் ஹெச்சு பொறுமையாக எழுது. டபுள் ஹெச்சு ரொம்ப சிறுசாக எழுதுறனால அது மாதிரியா இருக்குது, பார்த்துக்க. டபுள் ஹெச் அடுத்துக்கும் தள்ளி ஹச்டி டிஹெச் டிடி அப்படின்னு எழுதிட்டு அகைன் மறுபடியும் கீழே இதே மாதிரி எழுதிக்க. ஹச்ஹெச் ஹச்டி அகைன் எழுதிக்க. டிஹெச் டிடி மேல் ரோவில் ஹச் சேர்த்துரு. ஹச் இதில் ஹச் சேர்த்துரு. ஓகே, இது டி, இதுலேயும் ஹச் சேர்த்துரு, இதுலேயும் ஹச் சேர்த்துரு, இதில் டி சேர்த்துரு. கீழே உள்ள ரோவில் டி சேர்த்துரு. இது ஒரு கான்செப்ட் மாதிரி சும்மா நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறது. ஓகே, இதுதான் 3 காயின்ஸ் டாஸ்டு. அப்போ என்ன ஆஃப் எஸ்ன்னு எழுதுனோம்னா மேலே ஒரு ஃபஸ்ட் ரோவில் வந்து 4 இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது 8 வரும். ஓகே, என்ன ஆஃப் எஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். 1வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குடா தம்பி, அட்லீஸ்ட் இல்லை ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எல்லாமே தலை அப்படின்னு கொடுத்துருக்கு. எல்லாமே தலை, ஒரே ஒரு இதுதானே இருக்கும் பாரு. அப்போ ஏ ஈக்குவல்னு எடுத்தோம்னா ஹச் ஹச் ஹச். அப்போ என்ன ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னா 1. இது 3 ஒரே செட்டு தான், ஒன் டைம் த்ரோ பண்ணுறது. அப்போ பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சரிங்களா, ரைட். அப்போ என் ஆஃப் ஏ வந்து 1/8, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர், அட்லீஸ்ட் 1 டெய்ல். அட்லீஸ்ட் 1 கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் 1. அப்போ 1 1க்கு மேலே 1 2 3, இது அட்லீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் யோசிக்கணும், 1 1க்கு மேலே. அப்போ ஒரு டெய்ல் உள்ளதை எழுதிக்கிட்டு இதில் எழுதுகிறேன். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம்னா ஆப்போசிட்டில் யோசிக்கணும். 1 டெய்ல், 1ம் 1க்கு மேலே. சரிங்களா, பிசி ஈக்குவல் ஈவெண்ட்டை மாற்றிக்கிறேன். ஒரு டெய்ல் உள்ளதை எழுதுகிறேன். முதல்ல ஹச்டிஹெச் ஒரு டெய்ல், அடுத்து டிஹெச்ஹெச் இதுவும் ஒரு டெய்ல், அடுத்து 2 டெய்ல் உள்ளது டிடிஹெச், அடுத்து ஒரு டெய்ல் உள்ளது இருக்குது ஹச்ஹெச்டி, அடுத்து ஹச்டிடி 2 டெய்ல் உள்ளது, அடுத்து டிஹெச்டி 2 டெய்ல் உள்ளது, அடுத்து 3மே டெய்ல் எழுதிட்டேன். 1 2 3 எழுதியாச்சு. இந்த இது எழுதியாச்சு, இதுதான் டெய்லுக்கு உள்ளது. சரிங்களா, ஸோ அட்லீஸ்ட்டு 1 டெய்ல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். 1 1க்கு மேலே. இப்போ என்ன ஆஃப் பி என்ன வருதுன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 7. அப்போ பி ஆஃப் பி என்ன வரும், என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ப்ராபபிலிட்டி 7/8. குட், அவ்வளோதான். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு, அட்மோஸ்ட் 1 ஹெட். அட்மோஸ்ட் அதிகபட்சம் 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அட்மோஸ்ட்னா மேலே 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரும் 1 வரும். 0 வரும் 1 வரும். அட்மோஸ்ட் 1 ஹெட்னா அப்போ 0 வரும்னு சொல்லிட்டோம்னா இது எத்தனை ரோமன் லெட்டருக்கு உள்ளது, செகண்டுக்கு உள்ளது. ஓகேயா, இது எதுக்கு உள்ளது, தேர்டுக்கு உள்ளது. அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், இங்கே எழுதியிருக்கேன் அட்மோஸ்ட் அப்படின்ட்டு. அதிகபட்சம் 1. அப்போ அதுக்கு கீழே என்ன வரும், 0வும் 1ம், அவ்வளோதான். அப்போ 0ன்றது ஹெட்டு இல்லாதது. ஹெட்டு இல்லாததுன்னு எல்லாம் வந்துடும், எல்லாமே டெய்ல் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே என்ன விழுந்துடும், டெய்ல் விழுந்துடும். இதுதான் 0 அப்படின்னு அர்த்தம். அடுத்து 1 ஹெட் என்னென்ன இருக்குன்னு பாரு. 1 ஹெட் என்ன இருக்குது, டிடிஹெச் அதில் இருக்கு பாரு, ஃபஸ்ட் ரோவில் அதை எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் இருக்கான்னு பாரு, ஹச்டிடி அதை எழுதிக்கலாம். ஹச்டிடி இதை எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து டிஹெச்டின்னு ஒன்று இருக்குது பாரு, அதையும் எழுதிக்கலாம். 1 ஹெட்டு தான் அதுவும் எழுதிக்கலாம். ஓகே, குட், அவ்வளோதான். இப்போ எத்தனை இருக்குது, 4 இருக்குது. சி, என் ஆஃப் சி வந்து 4.
அப்போ அடுத்து P of C is equal to N of C by N of S. N of C by N of S. அப்போ 4 by 8 அடிச்சிட்டேன்னா என்ன வந்துடும்டா தம்பி 1 by 2. குட், அவ்வளோதான். அடுத்து பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. அடுத்து 4th ரோமன் லெட்டர் என்ன சொல்லியிருக்கு கவனித்து பார்த்துக்கோ. அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் 2 tails. 2 tails. அதிகபட்சம் 2 பூக்கள். அட்மோஸ்ட், அட்லீஸ்ட் இல்லை, அட்மோஸ்ட். சரியா சொல்கிறது? இது 4th ஒன்றுக்கு. அட்மோஸ்ட் 2னா அது கீழே என்ன வந்துடும் பாரு, 1 வரும் 0 வரும். அப்போ நல்லா கவனிச்சு பாரு. டின்னு எழுதுகிறேன். 0 ஹெட்டு 0 டெய், அதாவது அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ்னால் அதிகபட்சம் 2 டெய்லு, அடுத்து 1 டெய்லு, அடுத்து 0 டெய்ல். 0 டெய்ல்னால் எல்லாமே என்னடா தம்பி விடுவோம், ஹச்சுன்னு விடுவோம்டா, அதான்டா 0 டெய்ல். அதுதான் அப்படி டிஃபைன் பண்ணுறது. எல்லாமே ஹெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 1 டெய்லுக்கு உள்ளதை எழுதுவோம், HTH. 1 டெய்லுக்கு உள்ளதை எழுதுவோம், HTH. அடுத்து என்ன எழுதலாம், 1 டெய்லுக்கு உள்ளது THH எழுதிட்டேன், அதுவும் 1 டெய்லுக்கு உள்ளதான். அடுத்து 2 டெய்ல் எழுதலாம்ல, இப்போ 2 டெய்ல் எழுதுகிறேன், TTH. இந்த 2 டெய்ல் வருதுல்ல, அதனால். அடுத்து என்ன எழுதலாம், 1 டெய்ல் எழுதலாம், 1 டெய்ல் எழுதலாம். அடுத்து 2 டெய்ல் எழுதலாம், 2 டெய்ல் எழுதலாம். அடுத்து 2 டெய்ல் எழுதலாம். பட் 3 டெய்ல் எழுதக்கூடாது. ஏன்னா அட்மோஸ்ட் அதிகபட்சம் 2 தானே, அதோட நின்றோம். இப்போ 0 1 2 அதோட 0ன்றதுக்கு அர்த்தம் எல்லாமே டெய்ல் இல்லை அப்படின்னா ஹெட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ N of D அப்படின்றது 7. P of D is equal to N of D by N of S. 7 by 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. 5 marks sums. ஓகே, தேங்க்யூ.